கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 31 வசனம் 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகளினால் நான் எப்பொழுது நன்மையை காண்பேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்றோமா? கர்த்தரை நோக்கி முழு உள்ளத்தோடு அவரை அன்பு செலுத்தி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது அவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு தருகின்றவற்றில் போதும் என்ற திருப்தியோடு நாம் வாழும்போது அது மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆனால் பல வேளைகளிலே அவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் அதிலே திருப்தியற்றவர்களாய் இன்னும் வேண்டுமென்று உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை முறுமுறுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். முறுமுறுப்புள்ளவர்களாய் அல்ல, போதும் என்கிற மனதுடனே அவர் எதை தந்தாலும் அது என்னுடைய நன்மைக்காக என்பதை உணர்ந்து நாம் வாழும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவரில் உண்மையாய் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் தீமையை அனுமதிப்பதில்லை. அவர் நமக்கு செய்வதெல்லாமே நன்மையாக காணப்படும். ஒருவேளை நாம் விரும்புகிறது நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி நாம் கலங்கலாம். நம்முடைய உள்ளத்தின் விருப்பம் நிறைவேறாத சமயங்களில் கர்த்தரை முறுமுறுக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனெனில் நாம் விரும்புவது சில வேளைகளில் நமக்கு தீமையாக காணப்படும். அதை கர்த்தர் அனுமதிக்காததற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது பின் நாட்களில் அவர் நமக்கு நன்மையே செய்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற யாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்மையினால் அவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நீர் தருகிறவற்றில் திருப்தியாய் வாழ, நீர் தருகிற நன்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.